ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சுங்க. இந்த ஸ்டீல் ரேக் பக்கமே நான் வரது கிடையாது. பொங்கல் இதை கழுவி வைக்கிறதோட சரி, இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணணுன்னா கண்டிப்பாக 2 ஆள் வேணும். அதனால் வந்து மேலே இருக்க அந்த இடத்த மட்டும் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா அரிசி வந்து காலி ஆகிடுச்சு. சரி, இதை அரிசி கொட்டி வைக்கிற அந்த சம்பட்டம் இது தான். இதை எடுத்து கழுவ போடும்போது பார்த்தேன், அது ரொம்ப ஒரு ஒர்ஸ்ட்டான நிலையில் இருந்துச்சுங்க. சரி, மேலே இருக்கிறத மட்டும் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். எப்போதுமே எனக்கு மொத்தமாக க்ளீன் பண்ணுறத விட கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிவிட்டா அது பார்க்க நீட்டாக இருக்கும்னு யோசிப்பேன். ஆனால் யோசிக்கிறது சரி, எப்போவாவது அதை வந்து இந்த அப்ளை பண்ணுவேன். மற்ற எல்லாத்தையும் ஓரளவு க்ளீன் பண்ணி தாங்க வச்சுக்குவேன். ஆனால் இந்த ஸ்டீல் ரேக்கை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா, என்னமோ தெரியல, அதை க்ளீன் பண்ணவே ஒரு தனி எஃபோர்ட் எடுக்கணுங்கிற மாதிரி எனக்கு தோணும். சரி பண்ணலான்னே வந்து விட்டுருவேன். மற்ற ரேக்லாம் கூட வந்து 15 டேஸ் ஒன்ஸோ இல்லை மந்த்லி ஒன்ஸோ எடுத்து வந்து கழுவி காய வச்சு எடுத்து திரும்ப மாட்டியாவது வச்சுக்குவேன். இந்த ரேக்கு மட்டும் கொஞ்சம் தொடவே மாட்டேன். இன்றைக்கி வேறு வழி இல்லை, கொஞ்சம் கரப்பான்பூச்சி தொல்லையும் இருக்குங்க. அதனால தான் இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணிடலாம், மேலே ஒரு இதாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு இதுனா இன்றைக்கே ஃபுல்லாக க்ளீன் பண்ண மாட்டேன். இந்த மேலே இருக்கிறத மட்டும் க்ளீன் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு 2 டேஸ் கழித்து கீழே இருக்கிறத க்ளீன் பண்ணுவேன். அந்த மாதிரி தான். இதை மொத்தமாக எடுத்து போட்டு கழுவணுன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா வேறு இருக்கா. இதெல்லாம் அவருக்கு விளையாட்டு ஜாமானை போயிடும். என்னாலேயும் இதை நகட்டி எடுத்துகிட்டு போய் கழுவுறதுக்கு வந்து இந்த வீட்டை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் கிடையாது. ஒன்று பால்கனியில் வச்சு தான் கழுவணும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் எடுத்துகிட்டு நகட்டிட்டு போயினா நிற்க தான் இடம் இருக்கணும் ஒழிஞ்சு இதை வச்சு கழுவலாம் முடியாது. ரொம்ப நாள் அதனால் கொஞ்சம் துருவெலாம் பிடிச்சிருக்குங்க. அதான் இந்த ப்ரஷ்ஷை வச்சு கொஞ்சம் தேய்ச்சிட்ருக்கேன். ஓரளவு தேய்ச்சி எடுத்துகிட்டேன்னு நினைக்கிறேன். போதும், இப்போதைக்கு இது வந்து போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே க்ளீன் பண்ணிட்டேங்க. சும்மா வெறும் ட்ரை கிளாத்தை வச்சு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி வச்சு துடைச்சிட்டேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஷீட்ஸ்லாம் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். என்கிட்ட நியூஸ் பேப்பர் இருக்குது நிறையாவே. அதை தான் நான் மேலே கவராக வந்து விரிச்சிட்டு இதெல்லாம் கழுவி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வந்து அரிசிலாம் ஃபில் பண்ணிவிட்டு தாங்க மேலே தூக்கி வைக்கணும். இந்த மாதிரி குட்டி கிச்சன் வச்சுருக்கவங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டீல் ரேக் வந்து கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அரிசி தூக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு கழுவ முடியாது. வெள்ளிக்கிழமை அப்படின்னா கழுவ முடியாது. ஏன்னா சொல்லுவாங்க பெரியவங்க, வெள்ளிக்கிழமைனா இந்த உப்பு ஜாடி, புளி ஜாடி, அப்புறம் வந்து இந்த அரிசி கொட்டி வைக்கிறது இதெல்லாம் வந்து கழுவக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னு எனக்கு தெரியல. நானும் அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு தாங்க இருக்கேன். ஏதோ பெரியவங்க ஒரு காரணமாக சொல்லியிருப்பாங்க. அது என்னன்னு நமக்கு தெரியல. சரி, இருந்தாலும் ஏதாவது நல்லதாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பெருசாக ஆராய்ச்சிலாம் பண்ணலை. அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நாளைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறனால இன்றைக்கி இதை கழுவி வச்சிடலாம். ஏன்னா அரிசி கொட்டி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி தூக்கு 2 வச்சுருக்கேன். இது ஒன்று, இன்னொன்று வந்து இட்லி ரைஸ் கொட்டி வைக்கிறதுக்கு ஒரு இது இருக்குங்க. ஒரே மாதிரி தான் இருக்கும். இது வந்து எனக்கு ரொம்ப எடுக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கனால இந்த பதத்தில் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கிச்சனில் வந்து இந்த மாதிரி என்னைக்காவது எடுத்து போட்டு எல்லாத்தையும் விளக்குவோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து நமக்கு என்னமோ தெரியாது, அன்றைக்கி ஃபுல்லாக கிச்சன்லேயே வந்து வேலை போயிடும். எந்த வேலையுமே நம்ம பார்த்துக்க மாட்டாங்க. எல்லாம் டப்பா கழுவி காயிற வைக்கிற வேலை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். நான் வந்து அப்படி பண்ண மாட்டேங்க. இப்போ நமக்கு ப்ரொவிஷன்ஸை வந்து கொட்டி வைக்கிறோம் இல்லையா, பருப்பு டப்பா, அந்த உளுந்து டப்பா, இதெல்லாம் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா அது தீர அதை வந்து கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருவேங்க. ஏன்னா ஒரே டைமை வந்து என்னால் போட்டு எந்த வேலையுமே பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நான் வந்து ஒன்ஸ் பண்ணிவிட்டு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு படுத்துக்கிட்டேன்னா பார்க்குறதுக்கு யாரும் இல்லை. அந்த ஒரு பயம்தான். பசங்க இருக்காங்க, அப்புறம் அவங்க யார் கவனிச்சுப்பா அப்படிங்கிறதுலேயே வந்து எல்லா ஒர்க்குமே நான் டிவைட் பண்ணி தாங்க பண்ணுவேன். அதோட இப்போ பாப்பா இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒர்க்கில் போய் நம்ம என்கேஜும் ஆகிக்க முடியாது. அவளும் வந்து சுற்றி என்னை சுற்றி தான் வருவா. ஏன்னா விளையாடுறதுக்கு வந்து வேறு எதுவும் இல்லைல்ல. மொபைலே நம்ம கொடுக்க முடியாதுல்ல. எப்போவாவது நம்ம கொடுக்கலாம். எப்போதுமே அதே கொடுத்துக்கிட்டு இருந்தால் அவங்க அதே தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்மளே பழக்கிற மாதிரி ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு வந்து நான் காய வச்சுருந்தேன். அதாவது கோகுலாஷ்டமிக்கு வந்து நான் மாக்குழம்பு போட்டிருந்தேன். அதில் பேலன்ஸ் வந்து இந்த மாவு இருந்துச்சுங்க. அதை 2 நாள் அப்படியே வெயிலில் காய வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளி செவ்வாய் வந்து நிலப்படியில் மாவு கோலம் போடுறதுக்கு எனக்கு இது யூஸ் ஆகும். இந்த டப்பா வந்து நான் அதுக்குன்னே வச்சுருக்கேன். இந்த டப்பா இல்லை, பாட்டிலு. நான் இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேங்க. எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதில் ஒரு துண்டு எடுத்து போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு நான் அப்படியே நிலப்படியில் வந்து கோலம் போட்டுப்பேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெருங்காயம் என்கிட்ட கட்டி பெருங்காயம் 2 இருந்துச்சுங்க. அது அப்படியே ட்ரையாக இருந்தது. அதை வந்து புடக்கூட முடியலங்க. சிலது வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் வந்து புட்டு நம்ம குட்டி குட்டியாக உருட்டி வந்து வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து என்னால் புடவே முடியல. சரி, என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு சட்டியில் போட்டு வறுத்து எடுத்து அதை வந்து பொடி பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம்ல. பெருங்காயம் வந்து வாங்குறதுக்கு பதிலாக இந்த இப்போ பொடி பண்ணி வச்சுருந்த பெருங்காயத்தை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்கும்.
இன்றைக்கி வந்து குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு குழம்பு தான், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து எப்படி சொல்கிறது, முட்டை புளிக்குழம்புன்னு சொல்லிக்கலாம். முட்டை குருமா கிடையாது, முட்டை புளிக்குழம்புன்னு வேணால் சொல்லிக்கலாங்க. ஆனால் டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த முட்டை புளிக்குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எந்த காய் வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி முருங்கைக்காய் போட்டு செய்கிறேன். முருங்கைக்காய், சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாமே வந்து கொஞ்சம் அதிகமாகவே நம்ம சேர்த்துக்கும் போது எப்படின்னா ஒரு மீன் குழம்பு ஸ்டைல்லையும் இருக்கும், அதே நேரம் வந்து முட்டை குழம்பு தான் இது வந்து. எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு செய்யணும் அப்படின்னு வாரம் எங்கள் அப்பா சந்தையில் வாங்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி மீன் குழம்பு செய்யும்போது பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து மீன்லாம் வந்து அலசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி தாங்க சின்ன வெங்காயத்தை வந்து நிறைய எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு கொடுத்துருவாங்க. சின்ன வெங்காயம், பூண்டு இது ரெண்டையும் நிறைய எடுத்து கொடுத்துருவாங்க. உட்காந்து ஊதி அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. ஐயையோ, மீன் குழம்பா, மீன் குழம்பு சாப்பிட ஆசையாக தான் இருக்கும். ஆனால் இந்த சின்ன வெங்காயம் பூண்டை உருக்கி விட்ருவாங்க பார்த்தீங்களா, இந்த வேலைக்காகவே யோசிப்பேன் நான், மீன் குழம்பா அப்படின்னு யோசிப்பேன் நான். இப்போ வந்து வேறு ஆள் இல்லைங்க, நானே உரித்து நானே தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. பரவாயில்ல, அப்போ வந்து சில வேலைகள் வந்து நம்ம செஞ்சு கொடுக்குறோம் இல்லையா. சமையல்னு பார்த்திங்கன்னா நான்லாம் ப்ராப்பராலாம் போய் சமையல் கற்றுக்கல. இந்த மாதிரி தான் வேலையாக பார்த்து தான் நான் வந்து சமையலே கற்றுக்கிட்டேன்னு சொல்லலாம். எல்லாமே கண்ணு தாங்க, கண்ணு பார்க்க கை செய்ய, அப்படி தான் நான். இந்த முட்டை குழம்புக்கு வந்து புளி கரைச்சி வச்சுருக்கேங்க. இது வந்து தக்காளி வந்து நல்லா 3 தக்காளி வந்து அடிச்சுட்டு இதில் ஊற்றிருக்கேன். இந்த தக்காளி வந்து அடித்து நம்ம ஊற்றும் போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குழம்பு வந்து கெட்டி கொடுக்குங்க, நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும் குழம்பு. அதுவே வந்து நமக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க. நம்ம வந்து வெங்காயம் பூண்டோடு சேர்த்து தக்காளி வதக்குறது ஒரு மாதிரியான டேஸ்ட்டாக இருந்தாலும் இந்த மாதிரி தக்காளி அரைச்சி ஊற்றுங்க, அது இன்னுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கும் வேலை கொஞ்சம் சீக்கிரம் முடியும் இல்லையா. அப்பப்போ நமக்கு ஏற்ற மாதிரி சமையலை டெக்னிக்காக யூஸ் பண்ணிக்க வேண்டியதாங்க. சாதமும் வந்து ரெடி ஆகிடுச்சு, அதையும் வந்து வடிச்சிடலாங்க. எனக்கு எப்போதுமே சாதம் வடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து இந்த டம்ளர் சம்டைம்ஸ் வந்து உருண்டு கீழே விழுந்துருங்க. ஏன்னா எனக்கு காலில் வந்து ஊற்றின அனுபவம்லாம் இருக்குது. இந்த குழம்புக்கு வந்து நான் நல்லெண்ணெய் சேர்க்கலைங்க, சாதாரண நம்ம ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம், சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு, 2 பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இது சைடாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து முட்டையும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா முட்டை குழம்பு தானே, முட்டை தானே முக்கியம். முட்டையும் வேக வச்சு எடுத்தாச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சேர்த்துருக்கிறது வந்து முருங்கைக்காய் தாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இல்லை முருங்கைக்காய், கத்திரிக்காய், அதுக்கப்புறம் வந்து கொண்டைக்கடலை, இது மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. ஏன் கருவாடு கூட சேர்த்து செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மசாலாலாம் போட்டு குழம்பு கூட்டி வச்சோம் இல்லையா, அதையும் ஊற்றிட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு தாங்க நான் கொதிக்க விட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் முட்டை சேர்த்துருக்கேன். முட்டை வந்து நான் இந்த மாதிரி 4ஆக கீறிட்டு சேர்த்துருக்கேங்க, அதை நான் காட்டல. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து உள்ளே குழம்பு போய் நல்லா அப்சர்வ் ஆகிருக்குன்னு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த முட்டை வந்து. ஒரே மாதிரி முட்டை குருமா, முட்டை தொக்கு செய்யாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். மீன் குழம்பு டேஸ்ட்டு, ஆனால் உள்ளே இருக்கிறது முட்டை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.